வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டு எலெக்ஷன் பரபரப்பா போயிட்டு இருக்குங்க. கருத்து கணிப்புகள் விழுந்துட்டே இருக்கு. நேத்தும் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது, இன்சைட் எலெக்ஷன் என்கிற கருத்து கணிப்பு. அதுல மீண்டும் திமுக தான் ஆட்சியை வெல்லும் என்று ஒரு கருத்து கணிப்பாக வெளிவந்திருக்கு. ஆனா அதெல்லாம் தூக்கி சாப்பிட இன்னொரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. நியூஸ் 18 சேனல் வெளியிட்டு இருக்கிற கருத்து கணிப்பு. அதுல எடப்பாடியார் தான் அடுத்த முதலமைச்சர்னு. என்ன நடக்குது தோழர்களே? கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு முன்னாடி வர்றது ரொம்ப இயல்பு. கிட்டத்தட்ட கருத்து கணிப்புகள் உண்மைக்கு நெருக்கமா போறதும் உண்டு, மொத்தமா பொய்யாக கருத்து கணிப்புகளை திணிப்பதும் உண்டு. இதை நம்ம இயல்பா பார்த்துட்டே இருக்கோம். அப்படி பல கருத்து கணிப்புகள் வெளிவந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது மக்களை அதிர்ச்சி அடைய செய்த கருத்து கணிப்புலாம் உண்டு. வட இந்திய கோடி மீடியாக்கள், அதாவது மோடியை கொண்டாடக்கூடிய ஜால்ரா மீடியாக்கள் எல்லாம் 300 இடம்ன்றதுக்கு பதிலா 400 இடம் ஜெயிப்பாங்க, 450 ஜெயிப்பாங்கன்னு அடிச்சு விட்டாங்க. கடைசியில பார்த்தா 240 இடத்த கூட பிஜேபியால் தொட முடியவில்லை. அவ்வளவுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம். இப்பயும் அது போன்ற கருத்து கணிப்புகள் ஏராளமா வந்துட்டு இருக்கு. கோடி மீடியாக்கள் தமிழ்நாட்டை உற்று கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வெளியிடுற கருத்து கணிப்பு பேர் அதிர்ச்சியை தருது. என்ன கருத்து கணிப்பு? நியூஸ் 18 சேனல். உங்களுக்கு தெரியும் நியூஸ் 18 யாருடைய சேனலு? அம்பானி சேனலு, முகேஷ் அம்பானியோடைய சேனல். முகேஷ் அம்பானி யாரு? மோடியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதாவது குஜராத்துக்காரரு. மோடியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு குஜராத்துக்காரரு. இந்தியாவினுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து பாக்கெட்ல வச்சிருக்கிற ஒரு பெருமுதலாளி தான் இந்த முகேஷ் அம்பானி. இந்த முகேஷ் அம்பானியோடைய சேனல் தான் என்ன கருத்து கணிப்புல சொல்லியிருக்கிறாங்க? அடுத்த ஆட்சியை பிடிப்பது எடப்பாடியார். நமக்கே சிரிப்பு வருது. ஆனா சிரிக்காம இப்படி ஒரு கருத்து கணிப்பை சொல்லியிருக்கு இந்த நியூஸ் 18. அதுலயே அவங்க சொன்னது என்னன்னா, 130 இருந்து 140 சீட்டை அதிமுக தட்டி தூக்குமா. எவ்வளவா? 130 இருந்து 140. இங்க 50-60க்கே நொண்டி அடிச்சிட்டு இருக்க அதிமுக. ஏற்கனவே இருக்கிற கட்சி ஒட்டஞ்சு காணாம போயிருக்கு. போன முறை இருந்த கூட்டணி கூட இன்னைக்கு சிதைக்கப்பட்டிருக்கு. அதிமுக ஒரு கட்சி இருந்தது 2016. இப்ப அந்த கட்சி எங்க இருக்கு? டிடிவி தினகரன் ஒரு அமைப்பு, அந்த அம்மா சசிகலா ஒரு அமைப்பு, ஓபிஎஸ் திமுகவிலே சேர்ந்துட்டாரு. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா மிச்ச மீதாரி இருக்கிற அத்தனை பேர் வேற வேற கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க. இதுல பெரும்பான்மையா அதிமுக காரங்க திமுகவுல தான் போய் சேர்ந்திருக்கிறாங்க. இதுதான் சூழல். அப்ப கட்சியவே உடைச்சு காலி பண்ணவர் நம்ம எடப்பாடியார். கொஞ்சம் விட்டு கொடுத்து அதிமுகவை இறுக பிடிச்சு பிரச்சனைகளை சரி செஞ்சிருந்தா அதிமுக வலிமையான கட்சியா இருந்திருக்கும். இப்ப அதிமுக இந்த தேர்தலோடு அடையாளம் காண முடியாத ஒரு கட்சியா போயிட்டே இருக்கு. இதுவரை இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டு தேர்தல் குறித்து எடுக்கப்பட்ட எந்த சர்வேலையும் அதிமுக வெல்லும் என்று சொல்லவே இல்லை. ஆனா ஒரே ஒரு கருத்து கணிப்பு, அதுவும் நியூஸ் 18 கருத்து கணிப்பு, மோடியினுடைய நண்பன் கருத்து கணிப்பு, அந்த சேனல் மட்டும் இவர் என்ன பண்ணுவாரா, 130 இருந்து 140. கடுமையான வெற்றி. திமுக 90 இருந்து 100 ஜெயிக்குமா. அதுல இவங்க திமுக 39% வாக்கு வாங்குமா, அதிமுக 40% வாக்கு வாங்குமா. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. 2016 தேர்தல்ல இதேதான் நடந்தது. 1% வாக்குல திமுக ஆட்சியை கைவிட்டது. திமுக தோல்வியை சந்தித்தது 2016. வெறும் 1% வாக்கு. அந்த ஃபார்முலாவை தூக்கிட்டு போட்டு இவனுங்கெல்லாம் ரூம்ல உட்கார்ந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு நேத்து ஒரே குஷில இருந்திருக்காரு எடப்பாடி. நாங்க தான் ஜெயிக்க போறோம், நாங்க தான் அடுத்து ஆட்சிக்கு வர போறோம் அப்படின்னு கிளப்பி விட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் தேர்தல் பிரச்சாரம்ன்ற பேர்ல ஒளரி தீர்த்திருக்காரு. காரணம் நியூஸ் 18 தொலைக்காட்சியினுடைய இந்த கருத்து கணிப்பு. சரி, இருந்துட்டு போட்டும், பாவம், யாராவது ஒருத்தராவது ஆறுதலா இருக்கணும்ல. மண்ண கவருதுன்னு முடிவாயிருச்சு. நெஞ்சு வலியோட இருக்கிற அண்ணன் எடப்பாடியா இருக்கு, யாராச்சும் ஒருத்தர் ஆறுதலா இருக்கட்டும்னு நாம மன்னிச்சு நியூஸ் 18 விட்டுருவோம். ஆனா உண்மையில என்ன நடக்குது? இன்சைட் எலெக்ஷன் அப்படின்னு புது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேல மக்களை சந்திக்குது. பல வியூங்கள்ல கேள்வி கேக்குது. அந்த அமைப்பு எப்படி போறாங்க? யாருக்கு மக்கள் செல்வாக்கு என்கிற பெயர்ல மக்களை சந்திச்சு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அதுல நேரடியாக மக்கள்கிட்ட தகவல்களை வாங்குறாங்க. நேரடியாவே 1-to-1 பேசி உங்களை யாரு பிடிக்கும், யாருக்கு ஓட்டு போட போறீங்க, இதெல்லாம் கேக்குறது. மறைமுக ஓட்டு ஒண்ணு வைக்கிறாங்க. என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பேப்பரை கொடுத்து அதுல யாருக்கு ஓட்டு போட போறாங்களோ அதெல்லாம் மொத்தமா வாங்கி அதை கணக்கெடுத்து அதன் மூலமா ஒரு ரிசல்ட்டா அறிவிக்கிறது. யார் நீங்கள் விரும்புகிற ஒரு தலைவர் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்படி எல்லா கேள்வியிலும் அடிச்சு முதலிடத்தில் வந்திருப்பவர் ஸ்டாலின்.
கிட்டத்தட்ட 44% வாக்குகளை பெற்று 151 தொகுதியிலிருந்து 165 தொகுதிகள் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க. 135 இருந்து 170 வரைக்கும் எல்லா கருத்து கணிப்பும் சொல்ற ஒரு தகவல். இவங்களாம் அப்படிதான் சொல்றாங்க. 165 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இரண்டாம் யார் இருக்கிறாங்க? 33%. வெறும் 33% வாக்குகளை வாங்கி இரண்டாவது இடத்துல அதிமுக இருக்கும். மூன்றாவது இடத்துல வெறும் 15% வாக்குகளை வாங்கி தமிழக வெற்றி கழகம் வரும். அதாவது விஜயோடைய கட்சி வரும். வெறும் 15%க்குள்ள 13ல இருந்து 15%க்குள்ள வாக்குகள் வாங்கி மூணாவது இடத்துல விஜய் வருவார். நாலாவது இடத்துக்கு நம்ம அண்ணன், அதுல விஜய் ஒரு 2 சீட்ல இருந்து 4 சீட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். அப்புறம் நம்ம அண்ணன் வழக்கம் போல 0. யாரு? என்டிகே, நாம் தமிழர் கும்பல் வழக்கம் போல முட்டை. அண்ணன் தான் பயிற்சியா எடுத்துட்டு போயிருவாரு, அதனால அவருக்கு முட்டை கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்றாங்கன்னா, 8% வாக்கு 9% வாக்குன்னு சொன்னாங்கல்ல, இந்த எலெக்ஷன்ல 3% வாக்கு தான் இங்க சீமானுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இதுல பார்க்க வேண்டிய நுட்பமான விஷயம் என்னன்னா, அதிமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது, அதிமுகவை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது, அதிமுகவை சோழி முடிக்க போது தமிழ்நாடு என்பதை வெளிப்படைய போட்டு உடைச்சிருக்கு. இந்த எலெக்ஷனோட தமிழ்நாட்டுல அதிமுக இருப்பதற்கு வாய்ப்பில்லை, அவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திக்க போகுதுன்னு இந்த புள்ளி விவரம் சொல்லுது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், அது என்னங்க, நியூஸ் 18 எடுத்தா உங்களுக்கு அதிமுகவுடைய சேனலு, அது பாஜக சேனலு, பாஜகவுடைய முகமா இருக்கிற மோடியுடைய நண்பர் சேனல் அப்படின்னு சொல்றீங்க. இன்சைட் எலெக்ஷன் ஒரு நிறுவனம் எடுத்தா அதை மட்டும் கொண்டாடுறீங்க. இன்சைட் எலெக்ஷன் நிறுவனம் யார் நிறுவனமே தெரியாது, அது ஒரு பொதுவான நிறுவனம். அது மட்டும் இங்க முக்கியம் இல்ல, எடுக்கப்பட்ட எல்லா புள்ளி விவரங்களையும் திமுக ஜெயிக்கும் தான் வந்திருக்கு. அது தந்தை தொலைக்காட்சியா இருக்கட்டும், ரிபப்ளிக் டிவியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டைம்ஸ் நவ், லோக் போல், சி ஓட்டஸ், புதிய தலைமுறை, விகடன், அத்தனை பேரும் எடுத்த புள்ளி விவரத்துல திமுக ஜெயிக்கும் இருக்கு. ஏங்க, ஒரு 4 பேர் ஒரு மாதிரி சொல்றாங்க, 4 பேர் வேற மாதிரி சொல்றாங்கன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனா ஒட்டுமொத்த கருத்து கணிப்பும் பாஜகவுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட தந்தி டிவி எல்லாம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. ஒரு கருத்து கணிப்பும் திமுக ஜெயிக்குது. அப்புறமா தெளிவா இருக்கிறாங்க மக்கள், திமுகவை வெற்றியடைய செய்ய வேண்டும், திமுக கூட்டணி வெல்ல வேண்டும் என்பதுல ரொம்ப தெளிவா ரொம்ப பக்காவா வேலை பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அப்படின்றதான் இந்த கருத்து கணிப்புகள் நமக்கு தெரியப்படுத்துது தோழர்களே. ஆக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அண்ணன் எடப்பாடியார் நியூஸ் 18 ஓட்டை வச்சுட்டு, நியூஸ் 18 சர்வே வச்சுட்டு ரொம்ப மனப்பால் குடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து நாம தான் அதிமுக தான் ஆட்சிக்கு வருவோன்றாரு. முதல்ல எடப்பாடியார் உன்னை தெளிவா தெரிஞ்சுக்கணும், உங்களை காலி பண்றதுதான் பாஜகவுடைய அடிப்படை திட்டமே. 2வது இடத்துல இருக்கிற அதிமுகவை காலி பண்ணிட்டோம்னா நாம அந்த இடத்துக்கு வந்துடலாம். நாம அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு திமுகவுக்கு எதிராக என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தி, மத கலவரத்தை தூண்டி, பிரச்சனைகளை தூண்டி, இங்க பொருளாதார தடை உருவாக்கி, பெரிய சிக்கலை ஏற்படுத்தி, அதன் மூலமாக இங்க திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கணும். இதான் அவங்க பிளான். இந்த பிளான்ல வகையா சிக்கி இருக்கிறது யாரு? எடப்பாடி. இன்னைக்கும் எடப்பாடியார் புத்திசாலித்தனமான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்கவே இல்லை. அப்ப தேர்தல் அறிக்கையை புத்திசாலித்தனமா கொடுக்காதவங்க, கொஞ்சம் கூட அரசியல் தெளிவற்ற நம்பிக்கையற்ற அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லுகிற இந்த சர்வே நமக்கு சிரிப்பா இருக்குங்க. பாருங்களேன். ஆக ஒரு விஷயம் தெரியுதுங்க, நான் பெரிய ஆளு, நான் பெரிய விஜய், எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, வீட்டுக்கு விஜய் இருக்கு, வீட்டுக்கு விஜய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜய காலி பண்ணி காணாம ஆக்கிட்டாங்க. விஜயோ அடையாளம் தெரியாம போயிட்டாங்க. நான் தமிழன், நான் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவனா வருவேன் என்கிற நம்ம அண்ணன் சீமானையும் காலி பண்ணிட்டாங்க. நிறைய வாய்க்கொழுப்பா பேசி பாஜக காலில் விழுந்து சரணடைந்து இருக்கிற அதிமுகவும் இன்னைக்கு அடையாளம் தெரியாம போச்சு. கடைசியில உருப்படியா மிஞ்சி இருப்பது திமுக கூட்டணி. வேற வழியே இல்ல, திமுக கூட்டணி வெல்லும் என்ற நிலைமைதான் தமிழ்நாட்டில் இருக்கு தோழர்களை.